ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் இந்தியா போகிறதுக்கு முன்னாடி எடுத்த விலாக் ஆக்சுவலாக இது. அதுக்கு இந்தியா போகிறதுக்கு ஒரு 1 டே பிஃபோர் என்னெல்லாம் பண்ணேன், இந்தியா போய் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது தான் இந்த விலாகில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த விலாக் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் கிஃப்ட் மார்க்கெட் அண்ட் 1 to 8 போயிருந்தோம். இந்த 2 ஷாப்புக்கும் நான் நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் போட்டுட்டேன். ஸோ அதனால் அது பெருசாக ஷேர் பண்ணல. போயிட்டு வந்து நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போல்லாம் ரொம்ப ஷாப்பிங் விலாக் நான் போடுறதே இல்லை, ஏன்னா நான் ஷாப்பிங் போகிறதே இல்லை. அளவுக்கு மீறி எல்லா பொருளும் இருக்குது. ஸோ இந்த 2025 நான் ஷாப்பிங் போகிறத அவாய்ட் பண்ணணுன்னே வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். பட் இப்போ ஊருக்கு போகிறதுனால நமக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறது வந்து எசென்ஷியல் தான். ஸோ தேவையான ஐட்டம் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பபிள் ரேப் வாங்கியிருந்தேன். அது எதுக்கு வாங்கியிருந்தேன்னு இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் மிஷினு, வெயிட்டை குறைக்கிறோமோ இல்லையோ வெயிட் மிஷினை வாங்கி போட்டுடுறது. அதுக்கப்புறம் என் 2 பசங்களுக்கும் ஸ்லிப்பர் எடுத்தேன். கிஃப்ட் மார்க்கெட்டில் வந்து ஸ்லிப்பர்லாம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வெயிட் மிஷினுக்கு பேட்ரி, இது வந்து உண்டியல். என் பையன் வந்து உண்டியல் பணம் சேகரிப்பான். அது வந்து இப்போது உண்டியல் உடச்சாச்சு லாஸ்ட் டைமு. ஸோ புது உண்டியல் வாங்கியிருந்தோம். அப்புறம் ஊருக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். என் தங்கச்சி பையன் வந்து ட்ராயிங் சூப்பராக பண்ணுவான். ஸோ அவனுக்கு வந்து ட்ராயிங் மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தேன். என்னோடய வாய்ஸ் வந்து பயங்கர மோசமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாலே கத்தி அலப்பறை பண்ணி எல்லாம் பண்ணி வாய்ஸே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட்டு, அப்புறம் என் தங்கச்சி பொண்ணுக்கு வந்து தோடு வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி செட்டாக பாக்ஸில் இருந்தது. அவளுக்கு தான் செயின், தங்கச்சி பொண்ணுக்கு செயின். இதெல்லாம் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் சூப்பராக இருந்தது. தனித்தனியாக வந்து இதுக்கு வந்து ஹோல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வாங்கியிருந்தேன். நமக்கு தான் கேர்ள் பேபி இல்லை, ஸோ வந்து தங்கச்சி பொண்ணுக்கு போட்டு அழகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸு, அப்புறம் நைஃப் வந்து ஷார்ப் பண்ணுறதுக்காக ஒரு நைஃப் ஷார்ப்னர் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். எதுவுமே தேவையில்லாமல் வாங்கலை. ஸோ ரொம்ப ரொம்ப ஷாப்பிங் வந்து அவாய்ட் பண்ணணுன்னு தான் இருக்கேன். பட் நம்ம கை சும்மா இல்லாமல் கிச்சனுக்கு ஒரே ஒரு ஐட்டம் எடுத்துக்கிட்டேன். இது வந்து என்னென்னா ஊறுகாய் போட்டு வைக்கிற ஜாடி, இல்லைன்னா நம்ம உப்பு கொட்டி வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. 10 திர்ஹாம்ஸ்க்கு சூப்பராக இருந்தது. ஸோ வந்து இதில் வந்து ஊறுகாய் தான் இப்போ வந்து போட்டு வச்சுருக்கேன். அம்மா வந்து ஊறுகாய் வீட்டில் மேக் பண்ணி கொடுத்தாங்க. அதுதான் இப்போது இதில் போட்டு வச்சுருக்கேன். கிஃப்ட் மார்க்கெட்டோட மற்ற எல்லா ஷாப்பை விட வந்து இந்த மாதிரி பீங்கா ஐட்டம்ஸ்லாம் 1 to 8 வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹஸ்பண்டில் வந்து மிடில் ஈஸ்ட் டிஸ்கவுண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்போட லாங் வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஷார்ட்ஸும் நான் போட்டிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வந்து அங்கே போனீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பீங்கா ஐட்டம்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டில்ஸ், ஆக்சுவலாக நான் வந்து நெஸ்கேஃபி பாட்டில் யூஸ் பண்ணுறேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். கிச்சனில் ஃபுல்லாக வந்து நான் ஒரே மாதிரி வந்து நெஸ்கேஃபி பாட்டில் வந்து வித் லிட்டு வந்து ரெட் கலரில் வச்சுருப்பேன். ஸோ மற்ற பாட்டில்ஸ்லாம் வந்து நான் யூஸே பண்ணுறதில்ல. கேரி 4 பாட்டில், அப்புறம் அப்பப்போ ஏதாவது ஒரு காஃபி பாட்டில், அப்புறம் நியூட்ரல்லா பாட்டில் வந்து எக்கச்சக்கம் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படி வச்சுருந்தேன். நடுவில் வந்து பூண்டு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் கூட நியூட்ரல்லா பாட்டிலில் போட்டு வச்சுருந்தேன். பட் வந்து எனக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேக்ஸிமம் இந்த பாட்டில்லாம் ஒரு ஷெல்ஃபில் போட்டு அப்படியே வச்சுட்டேன். அம்மா கிட்ட கேட்டிருந்தேன், இது கிளாஸ் பாட்டில்லாம் வேணுமா அப்படின்னு. அம்மா வந்து யார் வேண்டான்னா கிளாஸ் பாட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க. சரி, இதெல்லாம் நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். அப்பயுமே அங்கங்கே அந்த பிசுக்கெல்லாம் இருந்ததில்ல. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து கொஞ்சம் ஆயில், அப்புறம் வந்து கொஞ்சம் வினிகர், இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த பாட்டிலில் நல்லா தடவிட்டு ஒரு 10 to 20 minutes ஊற வச்சிடணும். அது வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணாலே அது போயிடும். பட் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மெல்லெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி அதை வந்து நான் வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போனேன். பிகாஸ் நான் வந்து நெஸ்கேஃபே பாட்டிலில் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு போதுமான அளவு எக்ஸ்ட்ராவே இருக்குது. நான் ரீஃபில்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4-5 பாட்டில் வந்து நெஸ்கேஃபே பாட்டிலே எக்ஸ்ட்ரா இருக்கும். எப்பயுமே வந்து கிச்சனில் வந்து ஒரே மாதிரி வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த பாட்டில்லாம் நான் வந்து ஊருக்கு கொண்டு போயிட்டேன். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து நீங்கள் வெந்தயம் போட்டிங்களே என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்கல்ல. அந்த செடி வந்து ரொம்ப சூப்பராக வளர்ந்துருச்சு. அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து குக் பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ எடுக்கும்போது ஆல்மோஸ்ட்டு 13 to 14 days பேக் எடுத்தது. நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நாள். எனக்கு வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து லேட்டாக ஆகிடுச்சு.
ஏன்னா ஊருக்கு போனால் தங்கச்சி மேரேஜு அப்படியே பிஸி ஆயாச்சு. அப்புறம் என்னோடய வாய்ஸ் வந்து டோட்டலாக போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடிலாம் நான் பேசினேன் அப்படின்னா வந்து கேட்கவே முடியாது, அந்தளவுக்கு இருந்தது வாய்ஸு. இப்பயுமே அந்தளவுக்கு தான் இருக்குது. பட் ஓகே, பரவாயில்ல. முன்னாடி உள்ள வாய்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து ட்ரை பண்ணி ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அம்மாவுக்கு வந்து அதை வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஊர்லேயுமே பயங்கர வேலை. என்னென்னா இப்போ நான் அந்த வீடியோவில் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது வீடு அப்படின்னு. என் தங்கச்சியும் அம்மாவும் தான் பயங்கரமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ மோசமாக இருக்குது. கிச்சனை வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு கபோர்ட்ஸ்லாம் வந்து ரீபெயிண்ட் பண்ணி கிச்சன் ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த சமயம் நான் பாட்டில் எடுத்துகிட்டு போய் அங்கே வாஷ் பண்ணுறதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. எவ்வளோ கொடுமையாக இருக்குது பாருங்கள் ஊரில் கிச்சனு. அதில் ஒரு 3 days கிட்ட ஃபுல் நைட்டு வந்து வேலை பார்த்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க கிச்சனை. இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே க்ளீன் பண்ணுறதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பபுள் ரேப் பண்ணி அழகாக பெட்டியில் கொண்டு போயிட்டேன். நல்லா சேஃபாக வந்துருச்சு. நான் வந்து ஊருக்கு கிளம்புனது வந்து January 15. January 14 வந்து பொங்கல் வேறு. ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சமாக சக்கரை பொங்கல் பண்ணி சாம்பார் வச்சு பீட்ரூட் பொரியல் வச்சேன். வேறு ஒன்றும் பெருசாக பண்ணல பொங்கலுக்கு. அதை வச்சு நம்ம வந்து சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். மிட் நைட் வந்து நான் கரெக்டாக கிளம்பணும் வீட்டிலேருந்து. ஸோ வீடெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கும் ஒரு பெட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு நானும் வந்து பேக் பண்ணிட்டேன். நான் என் 2 பசங்களும் வந்து வெட்னஸ்டே போகிறோம். ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரைடே வந்தாங்க, அவங்களுக்கு லீவ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டை ஓரளவு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு கிளம்புனா தான் ஊருக்கு வரும்போது கொஞ்சமாவது வீடு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணி ஊருக்கு கிளம்பியாச்சு. ஊருக்கு வந்து இறங்கினோடனே அப்பாடான் இருந்தது. அதுக்கப்புறம் கல்யாண பிஸி தான், பயங்கர என்ஜாய்மெண்ட்டு தான் ஃபுல்லாக. அதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. These things are called the motion blocks. Okay. So basically everything are called as blocks. Okay. நம்மளாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கல்லில் மண்ணுலலாம் நல்லா ஜாலியாக வெளியில் விளையாடுவோம். இப்போ உள்ள குழந்தைங்க வந்து வெளியில் விளையாடுறதே கிடையாது. வீட்டுக்குள்ளே தான் மேக்ஸிமம் டேபு, ஃபோனு, லேப்டாப்புன்னு PS5ன்னு ஃபுல்லாக வந்து கேம்ஸ் அது இதுன்னு விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள வந்து இல்லாமல் நம்ம வந்து இன்னோவேட்டிவாக ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் டீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பிளேஸ் தான் வந்து எட்சீட். எட்சீடை பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கோர்சஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் வந்து குழந்தைங்க வந்து ஜாயின் பண்ணும்போது குழந்தைங்க நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம், புதுசாக திங்ஸு. நம்ம கிட்ஸுக்கான ஏஜ் க்ரைட்டீரியா படி அவங்கக்கிட்ட நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து அவங்க வந்து வெப்சைட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள், www.etsy.in. இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. அதில் என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குது, அதில் வந்து நம்ம கிட்ஸுக்கு வந்து எந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து அங்கே உள்ள டீச்சர்ஸே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு குரூப் கான்வர்சேஷன் இல்லாமல் ஒரு ஆன்லைன் கிளாஸுக்கு 2 கிட்ஸ் ஆர் 3 கிட்ஸ் அந்த மாதிரி வச்சு தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த வெப்சைட் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். Yes. Can you make that it move 10 steps? Yes. First, we should have the when clicked flag. When flag click and move Then 10 move steps. 10 steps. Yes. Then you press green flag. Then it will move. Just try it in your scratch. Yes, I already tried it. Okay. நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குன்னா ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேத் ப்ரோக்ராம், ஜாவா ப்ரோக்ராமிங், வெப் டெவலப்மெண்ட், பைத்தான் ப்ரோக்ராமிங், ஆப் டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. உங்கள் குழந்தையோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னங்க, மேரேஜ். சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே. எங்களோட குட்டி பாப்பாவுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கும் போது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக, எமோஷ்னலாக, அது வந்து சொல்ல வார்த்தையே கிடையாது. அந்த மாதிரி வந்து ஒரு மிக்ஸ்டு எமோஷ்னலாக இருந்தது. ரொம்ப ஹாப்பி. அப்பா, அம்மா, மாப்பிள்ளை வீட்டு சைடு எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடு. அவ்வளோ வந்து ஸ்வீட்டு மாப்பிள்ளை வீட்டு சைடு எல்லாருமே. என் தங்கச்சி வந்து பயங்கர லக்கின்னு தான் நான் சொல்லுவேன்.
என் தங்கச்சிக்கு வந்து உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் வேணும். எல்லோரும் வந்து என் தங்கச்சிக்கு பிளெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. அவள் வந்து வீட்டை விட்டு கிளம்பும் போது எங்கள் யாராலையும் தாங்கவே முடியல. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் அவள் வந்து நல்லா இருக்க போகிறா லைஃப்பில். அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு போகிறா, அதெல்லாம் ஓகே. பட் வீட்டிலேருந்து கிளம்பும் போது ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணாதது என்னென்னா, ஃபஸ்ட்டு அப்பா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா வந்து எடுத்தோடனே அழவே மாட்டாங்க. அம்மா தான் டக்கு டக்குன்னு அழுவாங்க. பட் அப்பா அழுதுட்டாங்க. எனக்கு வந்து அந்த டே வந்து ஒரு பிக் டே, எங்களுக்கு மறக்கவே முடியாது. எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு அவள் கிளம்பிட்டா. அப்புறம் நிறைய பேர் வந்து என்னோடய சிஸ்டரின்லா யாருன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இவங்க தான் என்னோடய சிஸ்டரின்லா. நிறையா வீடியோஸில் காமிங்கன்னு கூட சொல்லியிருந்தீங்க. நான் வந்து எந்த வீடியோலையும் காமிக்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. கரெக்டாக இந்த வீடியோவில் வந்து அவங்க இருந்தாங்க. இந்த மெரூன் கலர் ஜாக்கெட் போட்டு ஒரு க்ரே கலர் சாரீ கட்டியிருக்காங்கல்ல, அவங்க தான் என்னோடய சிஸ்டரின்லா. என் ஹஸ்பண்டோட அக்கா சென்னையில் இருக்காங்கன்னு ஆல்ரெடி நான் ஒரு விலாகில் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வந்திருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி. என்னடா திரும்ப திரும்ப அதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டோட கடைசி ஃபங்க்ஷன், அதனால் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. இன்னொன்று என்னென்னா, நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் வந்து ஆனுவல் லீவு இல்லைன்னா வந்து ஹாஃபேலி லீவ் வந்துருச்சுன்னா வந்து அத்தை வீட்டுக்கு போகிறது, சித்தி வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி வந்து நிறையா வந்து போயிட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணுவோம். பட் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் பெருசாக அந்த மாதிரி போகிறதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தான் எல்லோரும் வந்து கெட் டுகெதர் பண்ணுவோமா, அது வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. இன்னும் வந்து எல்லாமே நான் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் போடுறேன். எல்லா கசின்ஸும் வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லோரும் வந்து ஒரே ஃபேமிலியாக ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணி அங்கே என்ஜாய் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி திரும்ப அது வந்து என் தங்கச்சி மேரேஜில் கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கும் என் தங்கச்சிக்கும் வந்து நாங்கள் ப்ரைடுக்கு மேக்கப் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட்டே வந்து கொடுத்துட்டோம். அவங்க தான் ஃபுல்லாக வந்து எங்களுக்கும் வந்து மேக்கப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகேவாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த வீடியோவில் நான் எப்படி இருக்கேன்னு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பெருசாக மேக்கப்லாம் பிடிக்காது. பட் இந்த மேக்கப் வந்து நல்லா செட்டில்டாக நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லாவே இருந்தது மேக்கப்பு. ஹேருக்குமே வந்து தனியாக வந்து நாங்கள் வந்து இது மாதிரி பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி ஹேர் பண்ணி விட்டுருந்தாங்க. டயத்துக்கு வந்து மேக்கப் பண்ணிட்டாங்க. நாங்கள் தான் வந்து ரூம்லேருந்து வரத்துக்குள்ளே நிறையா சம்பிரதாயம்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ பெருசாக வந்து நான் வந்து வீடியோ எடுக்க முடியல. அப்பப்போ வந்து சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்ததெல்லாம் தான் வந்து நான் கூத்துருக்கேன் இதில். ஸோ வந்து எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மடிசாறு கட்டிட்டு கல்யாணம் தான். கல்யாணம் வந்து சான்ஸே இல்லை. சின்ன குழந்தையா எல்கேஜி படிக்கும்போது அழுதுகிட்ருக்கான்னு சொல்லி எங்களோட கிளாஸில் கொண்டு வந்து நாங்கள் உட்கார வச்சுப்போம் அவளை. மிஸ் வந்து தேடுவாங்க அவள் கிளாஸில், எங்கே போனா அவன்னு. நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் காலுக்கிட்ட உட்கார வச்சுப்போம் அவளை. அந்த மாதிரி அவளை பார்த்துட்டு அவள் கழுத்தில் வந்து தாலி கட்டும் போது எங்கள் எல்லாருக்கும் ஒரு தாங்க முடியாத சந்தோஷம். அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. நீங்களும் எல்லோரும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து ப்ளெஸ் பண்ணுங்கள். கல்யாண வைபோகமே, லக்ஷ்மி கல்யாண வைபோகமே, கீர்த்தனா கல்யாண வைபோகமே. அது போய் சேரலாம், அது சேரலாம். மேரேஜில் முடிஞ்சு எல்லா கசின்ஸும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க.
அம்மா வந்து 3 பொண்ணு 3 மாப்பிள்ளை பேரன் பேத்திங்க தம்பிங்க அப்படின்னு எல்லாரையும் உட்கார வச்சு பெருசாக ஒரு டிஸ்டி சுற்றி போட்டுட்டாங்க. ரொம்ப நாளாகவே வந்து இந்த டிஸ்டி இதெல்லாம் வந்து அம்மா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து டிஸ்டி சுற்றி போட்டாச்சு. அம்மாவுக்கு வந்து ஒரே ஹாப்பி தான். பட் ஒரு சைடு வந்து பாப்பா வந்து கல்யாணம் பண்ணி போகிறான்ட்டு பயங்கர ஃபீலிங். ஏன்னா அம்மா கூடவே இருந்து பழகிட்டா. அவள் கரெக்டாக அவளுக்கு ஜாப் கிடச்சி 1 மந்த்லேயே கோவிட் வந்தது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாற்றினாங்க. 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் கிட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்தா. ஸோ கைக்குள்ளேயே இருந்துட்டாளா. அவள் வந்து கிளம்பும் போது வந்து அவள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அலோன்னாக ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் வந்து இன்னொரு தங்கச்சி இருக்கா நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் தான். ஸோ அவள் அடிக்கடி வந்து பார்த்துப்பா. இருந்தாலும் வந்து எங்கள் 2 பேர்த்தோட எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த கடைசி பாப்பா தான் வந்து பயங்கர வந்து ஸ்பெஷல். ஸோ வந்து ரொம்ப 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 ஒரு மாதிரியாக இருந்தது. எப்படி வார்த்தையில் சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். எல்லாருக்கும் பை பை சொல்லிவிட்டு நான் வந்து இந்த பக்கம் துபாய்க்கு ஃப்ளைட் ஏறிட்டேன். நெக்ஸ்ட் வீக் என் தங்கச்சி வந்து அந்த சைடு ஆஸ்திரேலியாவுக்கு ஃப்ளைட் ஏறிடுவா. ஸோ இப்படி தான் எங்களோட வந்து மேரேஜ் டே வந்து போச்சு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.